பறந்தவர்கள் தொன்று தொட்ட அடையாளங்களின் சின்ன நம்ம தான். கடற்கரை ஓரங்களில் நம்ம ஆண்டதுக்கு அடையாளமா இங்க இருக்க ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமி, அது நம்ம அப்பா ஆண்ட கோயில். இன்னைக்கு நம்ம அந்த அடையாளத்தை திறந்திருக்கோம். நம்ம கிறிஸ்தவ மதமா மாறினதுனால, நம்ம வேண்டான்னு ஒதுக்குனதுனாலதான் மற்ற சமூகத்து மக்கள் அந்த கோயிலை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்மளுடைய அடையாளங்களை நம்ம இழக்க கூடாது. குமரியில இருக்கிற பகவதி அம்மன் கோயில் நம்ம முப்பாட்ட ஆண்டு, நம்மளுடைய மூதாதையர்களுடைய கோயில். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ மதமா மாறினதுனால அவங்க நம்மளை எள்ளி நிறையாடுறாங்க. திருச்செந்தூர் கோயில், அதுல நமக்கு மட்டும்தான் அடையாளம். நம்ம முப்பாட்டம் தான் வடமுடிச்சு இழுத்தான். நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினால இன்னைக்கு எவன் வடமுடிக்கிறான், நம்ம யாருன்னே தெரியல அவனுக்கு. இப்படி ஒவ்வொரு கோயில்களா சொல்லலாம். கடற்கரைகள் மட்டும் இல்ல, உள்நாடுகளும் நம்மளுடைய முப்பாட்டனாலதான் ஆண்டு. அதனாலதான் நம்ம பாட்டனுக்கு பாட்ட, முப்பாட்டன், மன்னனுக்கு மன்னன். நம்ம ஒண்ணும் பாண்டிய மன்னன் இல்ல. பாண்டிய மன்னனை உருவாக்குனதே நம்ம தான், சோழனை உருவாக்குனது நம்ம தான், சேரணும். ஏன்னா பாட்டனே நம்ம தான் ஆதி. நம்மளுடைய தொன்று தொட்டு வாழ்ந்த இனம் தான் மன்னர்களை உருவாச்சு. இன்னைக்கு பைபிள்ல பாத்திருப்பீங்க, பார்வோன் மன்னன். பார்வோன் மன்னன் கிடையாது, அவன் பறவன். அவனுடைய எச்சன் தான் பார்வோன். நம்மளால 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தலைமுறை, வெறும் 5000 கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய யூத இனம் நம்மளை மட்டும்தான் ஏத்துச்சு. ஏன்னா இந்த உலகத்திலே பிறந்த இனத்திலேயே ஒரு அண்டதிகாரம் துணிச்சல் கொண்டது இந்த பறவை இனம் தான். அதனாலதான் இன்னைக்கும் பறவை இனத்தை யாரும் எழுந்து போக விடாத அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால பார்வோன் மன்னன் வேற யாரும் கிடையாது, அது பறவை. இன்னைக்கு நிலா